வணக்கம். திருப்பூர் ஜேகே கார்ஸ், ஊத்துக்குளி ரோடு, கூலிபாளையம் 4 ரோடுங்க. நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் கூலிபாளையம் 4 ரோட்டில் இறங்குனீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. ஜேகே கார்ஸ் எல்லா வண்டியும் ரேட் வந்து கம்மியான விலைக்கு தான் போட்டிருக்கோம். எல்லா மக்களும் வந்து பாருங்கள், வந்து வண்டியை பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சவர்லெட்டு ஏவியோ டிக்கி வர்ற டைப்பு பெட்ரோல் வண்டி. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓனர். எஃப்சி வந்து கரண்டு, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. 4 வீல் வந்து அலாய் வீல் வந்துடும். டயர் கம்மியாக இருக்குது. டயர் மாத்திரம் பாடி தெளிவான பாடி, அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க. ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது வண்டி. வண்டி தெளிவாக இருக்கும். இன்ஜின் எல்லாமே பாருங்கள், ஏசி எல்லாம் சீட் கவரு உண்டு. உள்ளே வந்து இன்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜம்முன் இருக்கும். நல்ல செட் இருக்குதுங்க. கம்பெனி செட்டு தான் இருக்குது. வண்டி தெளிவான வண்டி, அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. சீட்டுக்கெல்லாம் காமிச்சிருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 160 கேட்டுட்டு இருந்தாருங்க. 160 இல்லைங்க, 1,40,000 கொடுத்துடலாம். எல்லாமே கரண்டில் இருக்குங்க. டயர் மாத்திரம் அந்த வண்டியில் கம்மி. லோக்கல் நம்பர் தான், தஞ்சாவூர் நம்பருங்க. பார்த்தீங்கன்னா பேன்சி நம்பர் தான், 4773. வண்டி தெளிவான வண்டி, அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. எந்த ஒரு வண்டியில் இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. இந்த வேகனர் பார்த்தீங்கன்னா 2007 கடைசி, 3 ஓனருங்க. எஃப்சி கரண்டு, இன்சூரன்ஸ் கரண்டு, 4 டயர் பார்த்தீங்கன்னா 80 பைசா கண்டிஷன் இருக்கும். தெளிவான வண்டி, அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. கேஸ் என்டாஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் தான் ஓடிட்டு இருக்கு. கேஸில் ரெடி பண்ணோம், அது வயரிங் தான், சின்ன வேலை தான் இருக்குது. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் தான் வண்டி. பார்த்தீங்கன்னா 4 டயர் பாருங்க, ஜம்முன் இருக்கும். சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். ஏசி பவர் ஸ்டீரிங் வர டைப்பு. வேகனார் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. 2007 கடைசி, எல்லாமே கரண்டில் இருக்குது. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வண்டி அதே மாதிரி தான், அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வேகனார் லோ பட்ஜெட் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. 5 வண்டி வச்சிருந்தாங்க, கொடுத்தாச்சு 5 வண்டியுமே. இப்போ வந்து 2 வண்டி இருக்குது. 2 வண்டி பாருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2012 கடைசி 13 எல்எக்ஸ்ஐ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் 2 விண்டோ போறது வந்துடும். நியூ ஷேப்பு. 2012 கடைசி 13. இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணும். 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் இருக்கும். 4 வீல் அலாய் வீல் வந்துடும். இன்சூரன்ஸு மொத்தம் பார்க்கணுங்க. வண்டி பாருங்க தெளிவாக இருக்கும். அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது. சென்னை நம்பர் தான். உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். செட்டு இருக்குது. பயணியர் செட் இருக்குது. சின்ன சின்ன டச்சப் வேலை மாத்திரம் இருக்குது. சின்ன டச்சப் வேலை இருக்குங்க. இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனலுங்க. எல்லா பக்கம் 3.25 3.5 அந்த ரேட்லாம் இல்லைங்க. இதனுடைய ரேட் வந்து 2,55,000 கொடுத்துலாம். 2 லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம். லிமிட் லோக்கல் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த வேகனாருக்கு வந்து 2 லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாங்க. 55,000 கையில் கொடுத்தீங்கன்னா போதும். வண்டி தெளிவாக இருக்கும். வாங்க. இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிங்க. விஎக்ஸ்ஐ சென்னை நம்பரு, 3 ஓனருங்க. எஃப்சி 28 29 வரை கரண்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. 4 டயர் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். வண்டி வந்து பாடி லைன் சுத்தமாக இருக்கும். ஒயிட் கலரு. அடிபாட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காதுங்க. வண்டி தெளிவு. ஏசி எல்லாமே ஒர்க்கிங். நல்ல செட் இருக்குதுங்க. கம்பெனி செட்டு தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன். அது வந்து ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி. வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். வண்டி தெளிவான வண்டிங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி சுத்தமான வண்டி. இந்த வண்டியினுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,65,000 கொடுத்துடலாங்க. லோன் வேணால் 1,000 ரூபா 1,400 லோனு லோக்கல் பொறுப்பு இருந்தால் வாங்கிக்கலாங்க. 2,65 கொடுத்துடலாம். ஷிஃப்ட் நல்ல வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்க. எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது. எல்லாமே கரண்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2007 ஷிஃப்ட். இது விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி தான். இது ஒரிஜினல் பெயின்லேயே தான் இருக்குதுங்க. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் இருக்கும். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இதுவும் இருக்காது. எந்த கண்டிஷன் பக்கா கண்டிஷன் இருக்கும். எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க. எந்த அடிபாடு எதுவுமே இருக்காதுங்க. 4 டயருமே நல்லா இருக்கும். ஆஃப் கண்டிஷன் இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கு நல்ல செட் இருக்குதுங்க. பெட்ரோல் வண்டி தான். தெளிவான வண்டிங்க. இது வந்து ரேட்டு வந்து அதே எழுதி ஒட்டி இருக்குது. அதை காமிச்சிருவாரு, வீடியோவில் காமிச்சிருவாரு, பார்த்துக்குங்க. இது கம்மியான கிலோமீட்டர் தான். ரெண்டுமே ஒரு 1,00,000 கிலோமீட்டருக்குள்ள ஓடி இருக்கு. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இது இன்ஜின் பக்காவாக இருக்கும். புது வண்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் இந்த வண்டியினுடைய இன்ஜின். ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ ஷிஃப்ட் வேண்டுறோம் தேவைப்படுறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்டோ வெயிட்ங்குது. 2018 சென்னை நம்பர், 2 ஓனர், 77 ஓடி இருக்கு. ஷோரூம் சர்வீஸ் இருக்காது. 4 டயர் புது டயருங்க. 4 டயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ல சூப்பராக இருக்கும். டயர் 4 டயருமே வந்து அப்போலோ தான் போட்டிருக்காங்க. 4 டயர் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு. 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். எல்எக்ஸ்ஐ ஆல்டோ 800 ஆல்டோ 800ங்க.
வண்டி தெளிவா இருக்கு, ரேட் அதிலே எழுதி ஒட்டியிருக்கு. சீட் கவரு எல்லாமே நல்லா இருக்கும், ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு, ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது, டச்சப் புச்சப் எதுவுமே இருக்காதுங்க. ரேட் வந்து அவர் வீடியோவில் காமிப்பார், பார்த்துக்குங்க. லோன் வந்து இதுக்கு 3 லட்சம் 2.5 லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம். லிமிட்டெட்ல வந்து 2.5 லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம். லோக்கலாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம். 2.5 இது வந்து பார்த்தீங்கன்னா சுமோ, டாடா சுமோ விக்டா. இன்டீரியல் பக்காவாக இருக்கும், பேனட்டு டாப்பு, சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் பண்ணும். ஆனால் வண்டி 4மே வந்து 4 டயர் வந்து ஒரு 40 கண்டிஷன் தான் இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும். சுமோ விக்டா இஎக்ஸுங்க. வண்டி தெளிவாக இருக்கும், சாதா இன்ஜின் தான், டீசல் வண்டி, சாதா இன்ஜினுங்க. வண்டி ரேட் எல்லாம் எழுதி ஓட்டியிருக்கு பாருங்க. வண்டி நல்ல தெளிவாக இருக்கும், இன்ஜின் 100க்கு 100 இருக்கும், ரீகம்ப்ரஸர் இருக்காது. வண்டியை காமிங்க, ரேட்டை காமிச்சிருங்க. வண்டி தெளிவாக இருக்கும், லோக்கல் நம்பர், சிங்கிள் ஓனர், டாடா சுமோ விக்டா. பாருங்க, சுமோ தேவைப்படும், நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க. சுமோ தேவைப்படும், கால் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 மதுரை நம்பரு. இது வந்து டாடா சுமோ. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்கும். ஃபேன்சி நம்பர் 41 வண்டி நம்பரு. இது ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரேசி எல்லாமே வந்துடும். பம்பர் இருக்குது, 4 டயர் நல்லா இருக்குது, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடும். சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் பண்ணியிருப்பாங்க. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது. சுமோ விக்டா. இது இஎக்ஸ் தான், சாதா இன்ஜின் தாங்க. இன்ஜின் நல்லா இருக்கும், 2 வண்டியுமே சூப்பராக இருக்கும் இன்ஜின். நீங்கள் எதுவும் பார்க்கணும், சீட்டு அதே மாதிரி நல்லா இருக்கும். 2 வண்டியுமே சீட் கவர், உள்ள இன்டீரியல் எல்லாமே ஜம்முன்னு இருக்குங்க. இந்த வண்டியினுடைய ரேட்டு எழுதி போட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. தெளிவாக இருக்கும், இன்ஜின் பக்காவாக இருக்கும். லோ பட்ஜெட் வண்டி தான் சுமோ. 2006 விக்டா, சாதா இன்ஜின். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, ரேட் எல்லாமே அங்கே இருக்கு, பார்த்துங்க. ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2001 எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு, 3 ஓனர். எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்கும். 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் இருக்கும். இது ஏசி, பவர் ஸ்டேரிங் வராதுங்க. ஏசி வர டைப், 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரிஜினல் பெயின்ல தான் இருக்குது. வண்டி எடுக்கிறவங்க எஃப்சி எடுத்துக்கங்க, ரேட்டு கம்மியாக தான் போட்டிருக்குது. ரேட்டை காமிப்பாரு பாருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 கடைசி 11ங்க. இது வந்து ஹுண்டாய் i10 மேகனாங்க. இன்ஜின் பக்கா கண்டிஷன். 4 டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் இருக்கும். சீட் கவரு எல்லாமே நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் இல்லை, எஃப்சி இன்னும் 2 மாதம் இருக்குங்க. யாருமே தமிழ்நாட்டில் கொடுக்காத விலைக்கு தர i10 மேகனா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நம்பரு, 3 ஓனர். யாருமே கொடுக்காத விலைக்கு தரேங்க. 1,37,000 தர்றேன். வண்டி தேவைப்படுறோம், கால் பண்ணுங்க. வண்டி வந்து தெளிவாக இருக்கும், தெளிவான வண்டி தான். நல்ல செட்டு, பயணியர் செட் இருக்குங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 விண்டோ பவர் வந்து மேகனா. வண்டி தெளிவான வண்டி தான், பாடியிலேருந்து ஒரிஜினல் பெயின்லேயே தான் இருக்குது. வண்டி தேவைப்படுறோம், கால் பண்ணுங்க. ஆம்னி வேணும் வந்து பார்த்தீங்கன்னா 2007 எஃப்சி வந்து 27 வரை கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குன்னு பார்க்கணுங்க. பம்பர் இருக்குது. வண்டி பாடியிலேன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. பெயிண்ட் ஷோ மாத்திரம் கம்மியாக இருக்கும். 4 டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது பாருங்க. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். உள்ள இன்டீரியல் நல்லா இருக்கும். கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டி, பியூர் பெட்ரோல். தமிழ்நாட்டுக்குள்ளே தராத விலைக்கு தர்றேன். ஆம்னி வேணும் வெறும் 97,000 தர்றேன். வெறும் 97,000 ரூபா. வண்டி ஆம்னி வேணும் தேவைப்படுறோம், கால் பண்ணுங்க. இதெல்லாம் ரேட் வந்து அதிகமாக போட்ட ரேட்டு தான். இது வந்து கொடுக்குற ரேட் இப்போ வந்து ஃபைனல், இல்லை ஆர்குமெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. வெறும் 97,000 தர்றேன். வண்டி தேவைப்படுறோம், கால் பண்ணுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா. அடிபாடு வண்டி வந்து ஷிஃப்ட், டிசைரு எல்லா வண்டி மாதிரி அந்த மாதிரி போங்க. இது வந்து பார்த்தோன்னா அதான் வந்து தெளிவான வண்டி. இண்டிகா தேவைப்படுறவங்க CR4. 4 டயர் வந்து புது டயரு, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வராது. ஏசி பவர் ஸ்டேரிங் மாத்திரம் வருங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. வண்டி தெளிவான செட் இருக்குது வண்டியில. வண்டி ரேட் வந்து விலை வந்து போட்டிருப்பாங்க, விலை காமிப்பாரு பாருங்க. ரெண்டாயிரத்தி 6 ஓனர், 3 ஓனரு. எஃப்சி 29 வரை கரண்ட்ல இருக்குங்க. 4 வீல் அலாய் வீல் வந்துடும். இந்த ஆடிக்கு வர்ற வீல் தான் போட்டிருக்காங்க. டயரு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் நல்லா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், டபுள் ஏர் பேக் வந்துருங்க. ரேட் வந்து எழுதி ஒட்டியிருக்காரு பாருங்க. இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணும். டீசல் வண்டி, ஸ்கோடா ஆக்டோவியா. வண்டி வந்து பாருங்க தெளிவா இருக்கும். மற்றபடி பாடிலைன் நல்லா இருக்கும். கண்ணாடி மாத்திரம் லைட்டாக கிராக் இருக்கும் வண்டியில. அதுக்கு உண்டான ரேட்டு தான், கம்மியாக வண்டி தான் போட்டிருக்காங்க. ரேட்டை பார்த்து ஸ்கோடா தேவைப்படுறோம், கால் பண்ணுங்க. லோ பட்ஜெட்.
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 நானோ காருங்க. ஏசி வர்ற டைப்பு. பவர் உண்டோ இருக்குன்னு தெரியலைங்க. பவர் உண்டோ வராது. பவர் உண்டோ வராதுங்க, சாதா தான். ஏசி மாத்திரம் வர டைப்பு. 4 டயர் பார்த்தீங்கன்னா புது டயரு, 4மே புதுசுங்க, புதுசு. டயரும் காமிச்சிருங்க, டயர் காமிச்சிருங்க. அதே மாதிரி பாடி லைன் வந்து சுத்தமாக இருக்கும், அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓனருங்க. வண்டி தெளிவாக இருக்கும், இன்ஜின் எல்லாம் நல்லா இருக்குதுங்க. நானோ கார் சிம்பிள் ஃபேமிலிக்கு வந்து கரெக்டான வண்டி, அருமையான வண்டிங்க. இது பார்த்தீங்கன்னா 57,000 கொடுத்துலாம், வெறும் 57,000 ரூபா. நானோ கார் வந்து 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது, எஃப்சி மாத்திரம் போடணும். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுக்காக, ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. நானோ கார் தேவைப்படும், கால் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 2 ஓனர், 2 இருக்குல்ல 3 ஓனர் இருக்குங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டா எல்லாம் வந்துடும். 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷன் இருக்குங்க. லோக்கல் நம்பர், கோயம்புத்தூர் நம்பருங்க. அதே மாதிரி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. மான்சா, டாடா மான்சா பெட்ரோல். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,4 ரூபா கேட்குறாருங்க. ஒரு 2 ரூபா ப்ளஸ் 1,80 கொடுத்துருவாரு. 1,80 இந்த ரேட் கொடுத்துருவாங்க. டச் ஸ்கிரீன் செட் இருக்குது, சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது. பாருங்க, மான்சா பெட்ரோல் வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க. வண்டி தேவைப்படுறோம், கால் பண்ணுங்க. இந்த இண்டிகா வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் நம்பர் 2006 மூணே ஓனருங்க. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 28 வரை கரண்ட் இருக்குது. ஹெட்லைட்டு 4 டயர் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்க இந்த வண்டியில. டிஎல்எஸ்ங்க, இன்ஜின் சாதா இன்ஜின் தான். டாடா இண்டிகா மிக மிக கம்மியான பட்ஜெட்ல தான் தர்றேன். பாருங்க, ரேட் எல்லாம் எழுதி ஒட்டி இருக்குது, ரேட்டை பார்த்துக்குங்க. வண்டி தெளிவான வண்டி, வெறும் 78,000 கொடுத்துடலாம். யாருமே கொடுக்காத ஏசி ஒர்க்கிங்கோட ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க. வண்டியில செட் இருக்குதுங்க. உள்ள இன்டீரியல் நல்லா இருக்கும். பாருங்க, 2 ஹார்ன் மாட்டிருக்காங்க, முன்னாடி எக்ஸ்ட்ரா லைட் மாட்டிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பருங்க, திருப்பூர் நம்பர். வெறும் 78,000 ரூபா. தேவைப்படுறவங்க, இண்டிகா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. இந்த ஜென்னு பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ எல்லாமே வந்துடும். 4 டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் தான், 4 டயருமே புதுசு தான். எஃப்சி வந்து 29 வரை கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்ட், 2 ஓனர், லோக்கல் நம்பர், 2 ஓனர். நிறைய கஸ்டமர் ஜென்னு கேட்டிருக்காங்க. பாடி லைன் சுத்தமா இருக்கும். பெயிண்ட் ஷோ மாத்திரம் இந்த வெயில் நிறுத்தினால பேடான மாதிரி இருக்குங்க. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. சீட் கவர், கிட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். இதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 78,000 கொடுத்துலாம். வெறும் 78,000 ஜென்னு. 2002 மாடல், 2002 மாடல், வெறும் 78,000 கொடுத்துடலாங்க. வண்டி தேவைப்படும், கால் பண்ணுங்க. இந்த ஜென்னு வந்து பாத்தீங்கன்னா 2006 சென்னை நம்பர், 2 ஓனர். இது எஃப்சி வந்து 26 12 மாசம் வரை கரண்ட்ல இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓனர் 2 ஓனர். இது வந்து பாத்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ தான். 2 டயர் ஃப்ரண்ட் 2 புதுசு, பேக் 2 ஆஃப் கண்டிஷன் இருக்கும். சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இது வந்து சின்ன கண்ணாடி மட்டும் லைட்டா கிராக் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா இது அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. 140 கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 கொடுத்துடலாம். ஜென்னு விஎக்ஸ்ஐ ஜென்னு தேவைப்படும், கால் பண்ணுங்க. 2 வண்டி இருக்கு நம்மள்ட்ட. 2006 இருக்கு, 2002 இருக்குது. வண்டி தேவைப்படும், கால் பண்ணுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2008 ஹுண்டாய் கெட்ஸ், 2 ஓனர், 9750 வண்டி நம்பருங்க. சென்னை நம்பர் தான், 2 ஓனருங்க. எஃப்சி எடுக்கணும். இதுவும் பாத்தீங்கன்னா 4 டயர் புது டயர், 4 டயர் புதுசு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். இதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைக்கிள், அதாவது சூப்பர் எக்ஸல் வாங்குற ரேட்டுக்கு தர. சீட்லாம் காமிங்க, நல்லா தெளிவா இருக்கும். தெளிவான வண்டிங்க. அடிபாடு இன்ஜின் தான் பக்கா கண்டிஷன் இருக்குது. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி நல்ல தெளிவான வண்டி தான். தேவைப்படும், கால் பண்ணுங்க. 2008 2 ஓனருங்க. ஹுண்டாய் கெட்ஸ். இதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 78,000 கொடுக்கலாம். வெறும் 78,000 ரூபா. இந்த வண்டியினுடைய ரேட் வந்து வெறும் 78,000 ரூபா. கால் பண்ணுங்க, வண்டி தேவைப்படும். இந்த இண்டிகா வந்து பாத்தீங்கன்னா 2012 3 ஓனர். எஃப்சி கரண்ட்ல இருக்குது. இன்சூரன்ஸ் இல்ல, மதுரை நம்பருங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா இது சீப் அண்ட் பெஸ்டா தான் தர்றேன். பாருங்க, வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. 4 டயர் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். கீழே மேட்டுக்கு புல் மேட் போட்டிருப்பாங்க. இண்டிகா இது டிஎல்எஸ் தான், சாதா இன்ஜின் தாங்க, சாதா இன்ஜின். வண்டி வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் ஷோ மாத்திரம் கம்மியா இருக்கு. பேனட் டாப் மாத்திரம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது ரேட் வந்து கம்மியா தர்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரேட்டுங்க. ஃபைனல் ரேட் வந்து வெறும் 95,000 கொடுக்கலாம். 95,000 கொடுக்கலாம். டாடா இண்டிகா 2012. இன்னும் வாங்க, நேரில் வாங்க, முன்ன பேசிக்கலாம் வாங்க. வண்டி தேவை, இன்ஜின் நல்லா இருக்கும், பாடிலையும் நல்லா இருக்கும். தேவைப்படும், கால் பண்ணுங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங். 2001 800 எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட். 2005 கடைசி 6 எஃப்சி கரண்ட்ல இருக்குது. 2006 26 12 மாசம் வரைக்கும் கரண்ட் இருக்குது. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் 2009 எல்பிஜி என்டாஸ்மெண்ட் பெட்ரோல். ரெண்டுமே எல்பிஜி அண்ட் பெட்ரோல் இருக்குங்க. இந்த 3 வண்டி வந்து கரண்ட். ஒரு வண்டி மாத்திரம் 2009 மாத்திரம் எஃப்சி எடுக்கணும். இந்த 4 வண்டி சேர்த்து 2,55,000 ரூபா நியூ ஆஃபர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜேகே கார்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம். டீலர் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். 2,55,000 ரூபாய்க்கு 4 வண்டி ஆஃபர் கொடுக்குறோம். வாங்க.
தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க.